வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று காலை கூடுகிறது அலுவல் ஆய்வுக்குழு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். துவக்க விழா மேடையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்றதால் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டுவிட்டது. கரூர் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜியே முக்கிய காரணம் என்று மதுரை பிரச்சார பயண கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் அதிரடி பேச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். கரூரில் உயிரிழந்தோரை வைத்து தாவேகாவினர் அற்ப அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தாவேகா பெற்றுள்ளது. இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அறிக்கை. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமெனில் பாஜக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டியது அவசியம். கடவுள் மறுப்பு மற்றும் வாரிசு அரசியலுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா பிரம்மாண்டமாக வளர்ந்து வருவதாகவும் நடிகை கஸ்தூரி பெருமிதம். கரூர் துயரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சனம் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரம். திண்டுக்கல் மாவட்ட தாவேகா செயலாளர் நிர்மல்குமாரை அக்டோபர் 24 வரை சிறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கத்தை அடமானம் வைத்து விட்டதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். புதுக்கோட்டையில் திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மோதல். படம் எடுத்த செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாடையூத்து வாகன சோதனை சாவடி அருகே பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட விவகாரம். குண்டு வீச்சில் ஈடுபட்ட 5 பேரில் சரண் என்பவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு டிநகர், ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். நகைக்கடை, ஜவுளி கடைகள், பட்டாசு கடைகள் என அனைத்து கடைகளிலும் களை கட்டிய விற்பனையால் வியாபாரிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, திருப்பூர், தஞ்சை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள், புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்கள் என தாங்கள் விரும்பியவற்றை உற்சாகத்துடன் அள்ளி சென்ற மக்கள். தீபாவளி திருநாளுக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் களை கட்டிய தீபாவளி பொருட்கள் விற்பனை. புத்தாடை, பட்டாசு, தங்க நகைகள் என தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்க கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கரூர் மாவட்டத்தில் தீபாவளி திருவிழாவையொட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம். பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதிகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசுகளை வாங்க படையெடுத்து வரும் மக்கள். குட்டி ஜப்பானை நோக்கி சாறை சாறையாக அணிவகுக்கும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல்.
தீபாவளி திருநாளையொட்டி சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த புலம்பெயர் தொழிலாளர்கள். பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் என பல்வேறு மாநிலங்களுக்கும் படையெடுத்த மக்களால் ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம். இரவு நேரத்தில் விளக்கொலி இல்லாமல் இருள் சூழ்ந்து காணப்படும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை. எரியாத மின்விளக்கு, கண்டுகொள்ளாத அதிகாரிகள் என மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கும் அவலம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் முகாமிட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள். இனப்பெருக்கத்திற்காக வருகை தந்துள்ள கொக்கு உள்ளிட்ட பறவை இனங்களை உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் மூன்றாம் கட்ட சோதனைகளுக்கு பிறகு விரைவில் செயல்படுத்தப்படும். பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானி ஜாயஸ் ஜோஸ் தகவல். தமிழகத்தில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே முழு கொள்ளளவை எட்டிய காஞ்சிபுரம் தாமல் ஏரி. ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிகப்படியான தண்ணீரில் உற்சாக குளியலிட்ட பொதுமக்கள். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 16ஆம் தேதி நெல்லை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானது. பாஜக மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டி. பீகாரில் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 29 தொகுதிகளில் போட்டி. ஜித்தன் ராம் மஞ்சி, உபேந்திர குஷ்வாஹா கட்சி தலா 6 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். துர்காபூர் மருத்துவ மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இரவில் பெண்கள் வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது என்று கருத்து தெரிவித்ததன் எதிரொலி. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண்கள் மீதான கரை என பாஜக கடும் விமர்சனம். தனது வருவாய் முற்றிலும் முடங்கிவிட்டதால் மீண்டும் சினிமாவில் நடிக்கவே விரும்புகிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் சனாதனத்தை தனக்கு பதிலாக அமைச்சராக்கலாம் என்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேச்சு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா பர்தமான் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல். நடைமேடை மற்றும் படிக்கட்டுகளில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பெண் உட்பட 3 பேர் படுகாயம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்த பிறகு முதல் முறையாக அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் பயணம். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்திற்காக அனைவரும் காத்திருப்பதாகவும் நெகிழ்ச்சி. அமெரிக்காவின் 100% வரி விதிப்புக்கு சீனா கடும் கண்டனம். அதிபர் டிரம்பின் இரட்டை நிலைப்பாட்டிற்கு எதிராக போராடுவதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் திட்டவட்டம்.
பாகிஸ்தானுடனான பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே விரும்புகிறேன், இல்லையெனில் வேறு வழியில் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ஆப்கன் அமைச்சர் முத்தகி எச்சரிக்கை. கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான சீசெல்ஸில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் பேட்ரிக் ஹெர்மனி வெற்றி. 53% வாக்குகள் பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஹெர்மனிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி அபார வெற்றி. இந்திய அணி 330 ரன்கள் எடுத்த நிலையில் கேப்டன் அலிசாவின் அதிரடி சதத்தால் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா.